சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செக்ஷன் 125 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 125 சொல்லப்பட்டுள்ள ஜீவனாம்சம் குறித்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜீவனாம்சம் என்பது வாழ்வதற்குண்டான பராமரிப்பு தொகை. ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் பலவிதமான அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும். உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ செலவுகள், பிள்ளைகளின் கல்விக்குண்டான செலவுகள், அன்றாட தேவைகளுக்குண்டான செலவுகள், இது போன்ற அனைத்து செலவுகளுமே ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவைகள் தான். இந்த அத்தியாவசியமான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர் குடும்பத்தின் தலைவர் ஆவார். அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தின் தலைவர் இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவர்களை பராமரித்து வருவாரேயானால் அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்க போவதில்லை. அதற்கு மாறாக இந்த தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்காமல் அவர்களை நிராகரித்து தனது பொறுப்பு நிலையிலிருந்து விலகி அவர்களை கைவிடுவாரேயானால் அப்பொழுதுதான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அவரின் மீது ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடுப்பார்களேயானால் அந்த சூழ்நிலையில் தான் அந்த குடும்ப தலைவர் அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஒரு குடும்ப தலைவர் தனது மனைவிக்கு பொறுப்புள்ள கணவராகவும், பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள தகப்பனாகவும், தனது பெற்றோர்களுக்கு பொறுப்புள்ள மகனாகவும் இருந்து அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை பராமரித்து வர வேண்டியது அவரது கட்டாய கடமையாகும். இந்த பிரிவின்படி கணவர் தான் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். மனைவியிடமிருந்து கணவர் ஜீவனாம்சம் கோர முடியாது. ஜீவனாம்சம் எதற்காக சட்ட ரீதியாக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால், முக்கியமாக பெண்கள், குழந்தைகள், ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இவர்கள் யாவரும் எந்த சூழ்நிலையிலும் தங்களது வாழ்க்கைக்குண்டான தேவைகள் எதுவும் கிடைக்க பெறாமல் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில்தான் ஜீவனாம்சம் சட்ட ரீதியாக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஜீவனாம்சம் கோருவதற்கு எந்தவித ஜாதியோ, மதமோ, மொழியோ, இனமோ, வயது வித்தியாசமோ எதுவுமே தடையில்லை. ஏன்னா இந்த சட்டப்பிரிவு எந்த ஒரு தனிநபர் சட்டத்திலும் உள்ளடங்கியது இல்லை. இது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வரதுனால எல்லா மதத்தினரும் ஜீவனாம்சம் கோருவதற்கு உரிமை உண்டு. ஜீவனாம்சம் கோரும் மனுதாரர் ஒரு மைனராக இருக்கும் பட்சத்தில் அவர் சார்பில் அவருடைய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ ஜீவனாம்சம் கோரலாம். இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஜீவனாம்சம் கோரும் மனுதாரர் அவர் வசிக்கும் எல்லை வரம்புக்குட்பட்ட அல்லது எதிர் மனுதாரர் வசிக்கும் எல்லை வரம்புக்குட்பட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். குடும்ப நல நீதிமன்றம் இல்லாத பட்சத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். இந்த சட்டப்பிரிவில் யார் யார் ஜீவனாம்சம் கோர முடியும், எந்தெந்த சூழ்நிலைகளில் ஜீவனாம்சம் கோர முடியும், யார் யார் ஜீவனாம்சம் கோர முடியாது, எந்தெந்த சூழ்நிலைகளில் ஜீவனாம்சம் கோர முடியாது போன்ற விஷயங்கள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. ஜீவனாம்சம் வழக்கில் மனுதாரரும் எதிர் மனுதாரரும் அவரவர் தரப்பில் அவர்களுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் குறித்த அஃபிடவிட் ஆஃப் டிஸ்க்ளோஷரை அவசியம் தாக்கல் செய்ய வேண்டும். அதில் தங்களது விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரம், குழந்தைகளின் விவரம், தங்களது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸின் விவரம், தங்களது வேலை, வியாபாரம், தொழில் போன்றவற்றின் விவரம், தங்களது அசைவ மற்றும் அசையா சொத்துக்களின் விவரம், தாங்கள் வேறு ஏதேனும் முதலீடு செய்திருக்கிறீர்களா போன்றவற்றின் விவரம், தங்களுக்கு கடன் சுமை ஏதேனும் இருக்கிறதா போன்றவற்றின் விவரம், மேலும் இது போன்ற அனைத்து விவரங்களையும் அந்த அஃபிடவிட் ஆஃப் டிஸ்க்ளோஷரில் குறிப்பிடப்பட வேண்டும். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் குறித்த அஃபிடவிட் ஆஃப் டிஸ்க்ளோஷர் தயார் செய்யும்போது ஒரு வழக்கறிஞரின் ஆலோசனையுடன் தயார் செய்வது நல்லது. ஏனென்றால் அதில் ஏதேனும் பொய்யான தகவல்கள் கொடுத்தாலோ அல்லது ஏதேனும் தகவல்கள் மறைக்கப்பட்டாலோ சம்பந்தப்பட்டவர்களின் தரப்பில் அவர்களுக்கு வழக்கு தீர்ப்பு விரோதமாக ஆவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடவடிக்கை எடுப்பதற்கும் கோர்ட்டாருக்கு அதிகாரம் உள்ளது.
உதாரணமாக ஜீவனாம்சம் வழக்கில் மனுதாரர் ஒரு நல்ல வேலையில் இருந்து கொண்டு எதிர் மனுதாரரை விட அதிகமான சம்பளம் வாங்குகிறார். அவர் பொருளாதார ரீதியில் தன்னை தானே பராமரித்து கொள்ளும் வகையில் நல்ல நிலைமையில் இருந்து வருகிறார். ஆனால் இந்த விவரங்களை எல்லாம் மறைத்துவிட்டு அஃபிடவிட் ஆஃப் டிஸ்க்ளோஷரில் தனக்கு வேலை எதுவும் இல்லாதவர் போலவும் வருமானம் எதுவும் இல்லாதவர் போலவும் பொய்யான தகவல்களை கொடுத்து அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த விஷயங்களை எல்லாம் எதிர் மனுதாரர் ஆதாரபூர்வமாக கோர்ட்டில் நிரூபிப்பாரேயானால் கோர்ட்டார் அந்த மனுதாரரின் வழக்கை தள்ளுபடி செய்வது மட்டுமல்லாமல் கோர்ட்டில் அவர் பொய்யான தகவல்களை கொடுத்த காரணத்திற்காக அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கோர்ட்டாருக்கு அதிகாரம் உள்ளது. ஜீவனாம்ச வழக்கில் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் குறித்த அஃபிடவிட் ஆஃப் டிஸ்க்ளோஷர் தாக்கல் செய்ய வேண்டியது எதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்த்தோம்னா, அந்த வழக்கில் மனுதாரர் ஜீவனாம்சம் கோருவதற்கு தகுதி உள்ளவரா அல்லது அவர் பொருளாதார ரீதியில் தன்னை தானே பராமரித்து கொள்ளும் வகையில் வசதி உள்ளவரா என்பதையும், எதிர் மனுதாரருக்கு ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு வலிமை உள்ளவரா என்பதையும், எவ்வளவு தொகை ஜீவனாம்சம் நிர்ணயம் செய்யலாம் என்பதையும் கோர்ட்டார் முடிவு செய்வதற்குமே இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் குறித்த அஃபிடவிட் ஆஃப் டிஸ்க்ளோஷர் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இனி செக்ஷன் 125 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதில் ஜீவனாம்சம் குறித்து கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்களை விரிவாக தெரிந்து கொள்வோம். சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்கிளாஸ் 1A என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று பார்த்தோம்னா, ஒரு கணவர் அவருக்கு போதுமான அளவு பொருளாதார வசதி இருந்தும் தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தனது மனைவியை பராமரிக்காமல் நிராகரித்தாலோ அல்லது பராமரிக்க மறுத்தாலோ அந்த மனைவி தனது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுள்ளது. இதில் மனைவி என்ற சொல் எதனை குறிக்கும்னு பார்த்தோம்னா, திருமண பந்தத்தின் விளைவாக வாழக்கூடிய மனைவி. ஒரு மனைவி தனது கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் சரி அல்லது அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று வாழ்ந்து வந்தாலும் சரி, அவர் தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு அவரது கணவர் கட்டாயம் ஜீவனாம்சம் வழங்கி ஆக வேண்டும். திருமண பந்தத்திற்கு வெளியில், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் அந்த பெண் மனைவி என்ற அந்தஸ்தில் கருதப்பட மாட்டார். அந்த பெண் அந்த ஆணிடமிருந்து ஜீவனாம்சம் கோர முடியாது. பாதிக்கப்பட்ட அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். ஜீவனாம்சம் என்பது மதத்தை கடந்து எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒன்று என்று இஸ்லாமிய முறைப்படி தலாக் கூறப்பட்டு விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் வழக்கில் முதலில் சுப்ரீம் கோர்ட்டில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை பற்றி இந்த பதிவில் நாம் நினைவு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முகமது அகமது கான் வெர்சஸ் ஷாபானு பேகம் என்ற சுப்ரீம் கோர்ட் வழக்கு. இந்த வழக்கின் கேஸ் ரெஃபரன்ஸ் AIR 1985 SC 945. இந்த வழக்கில் இஸ்லாமிய முறைப்படி முத்தலாக்குகள் உச்சரிக்கப்பட்டு விவாகரத்து பெறப்பட்ட அந்த முஸ்லிம் பெண் தனது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரி தாக்கல் செய்த அந்த வழக்கில் அந்த கணவர் தனது மனைவியை இஸ்லாமிய முறைப்படி விவாகரத்து செய்துவிட்ட காரணத்தால் விவாகரத்து ஆன தேதியிலிருந்து 3 மாத இதா காலத்திற்கு மட்டுமே தான் ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவர் என்றும் அதன் பிறகு அவருக்கு ஜீவனாம்சம் கடமை அல்ல என்றும் வாதிட்டார். அந்த பெண்ணிற்கு இஸ்லாமிய முறைப்படி விவாகரத்து அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தன்னை தானே பராமரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாத காரணத்தால் அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டியது அவரது கணவரின் கட்டாய கடமையாகும். அதற்கு மதம் ஒரு தடை அல்ல. பாதிக்கப்பட்டவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டியது ஒரு கட்டாயமான விஷயமாகும் என்று சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு இந்திய அளவில் ஒரு மகத்தான தீர்ப்பாகும். கணவரது வேலையிலிருந்து கிடைக்கும் சம்பளம், அவரது தொழில் அல்லது வியாபாரம் மூலம் ஈட்டும் வருமானம், வங்கிகளில் ஏதேனும் பண முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், தனது அசையா சொத்துக்களை ஏதேனும் வாடகைக்கு விட்டிருந்தால் அதன் மூலம் வரக்கூடிய வருவாய், விளைச்சல்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், இவை அனைத்தும் கணவனின் பொருளாதாரங்களே. இந்த பொருளாதாரங்களிலிருந்து கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம். செக்ஷன் 125 சப்கிளாஸ் 1B என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா,
மைனர் குழந்தைகள் அவர்கள் தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய தகப்பனாரையே சார்ந்ததுன்ட்டு சொல்லப்பட்டுள்ளது. இதை சற்று விரிவாக விளங்கிக் கொள்வோம். தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய முறையாக பிறந்த அல்லது முறை தவறி பிறந்த மைனர் குழந்தைகள் அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, திருமணம் ஆகவில்லை என்றாலும் சரி, அவர்களை அவர்களது தகப்பன் பராமரிக்காமல் நிராகரித்தாலோ அல்லது பராமரிக்க மறுத்தாலோ அந்த தகப்பனிடமிருந்து அந்த மைனர் குழந்தைகள் ஜீவனாம்சம் கோரலாம். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரக்கூடும். அதாவது ஒரு மைனர் பெண்ணுக்கு திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகவில்லை என்றாலும் சரி, அந்த பெண்ணின் தகப்பனாரே அவரை பராமரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த மைனர் பெண்ணிற்கு திருமணமான பிறகு அவருடைய கணவர் தானே அவரை பராமரிக்க வேண்டும், எதற்காக தகப்பனார் பராமரிக்க வேண்டும் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழக்கூடும். அதாவது அந்த மைனர் பெண்ணின் கணவருக்கு போதுமான பொருளாதார வசதி இல்லாமல் அவருடைய மனைவியை அவர் பராமரிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மைனர் பெண்ணின் தகப்பனாரே அந்த பெண்ணை அவரது 18 வயது பூர்த்தியாகும் நிலை வரை அவரை பராமரித்து வர வேண்டியது அந்த பெண்ணின் தகப்பனாருடைய கடமையாகும். முறையாக பிறந்த குழந்தைகள் அல்லது முறை தவறி பிறந்த குழந்தைகள் என்று எதை குறிப்பிடப்படுகிறது என்று பார்த்தோம்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்தத்தின் விளைவாக பிறக்கும் குழந்தைகள் யாவரும் முறையாக பிறந்த குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமலே அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை முறை தவறி பிறந்த குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள். மைனர் குழந்தைகள் யாருன்னு பார்த்தோம்னா, 18 வயது பூர்த்தி அடையாத அனைவருமே மைனர் தான். இந்த மைனர் குழந்தைகள் அவர்கள் நேரடியாக ஜீவனாம்ச வழக்கு கோர முடியாது. அவர்களது சார்பில் அவர்களது தாயாரோ அல்லது பாதுகாவலரோ ஜீவனாம்சம் கோரலாம். சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்கிளாஸ் 1C என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா, முறையாக பிறந்த அல்லது முறை தவறி பிறந்த, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட, உடலில் காயமோ அல்லது ஊனமோ ஏற்பட்ட காரணத்தினால் தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஜரான பிள்ளைகளை அவர்களது தகப்பனார் அவருக்கு போதுமான பொருளாதார வசதிகள் இருந்தும் பராமரிக்காமல் நிராகரித்தாலோ அல்லது பராமரிக்க மறுத்தாலோ அந்த மேஜரான பிள்ளைகள் தங்களது தகப்பனாரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம். இந்த விதிகள் மேஜரான திருமணமான பெண் பிள்ளைகளுக்கு பொருந்தாது. இதில் மேஜரானவர்கள் என்றால் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருமே மேஜரானவர்கள்தான். சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்கிளாஸ் 1D என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, ஒரு தகப்பனாரோ அல்லது தாயாரோ அவர்கள் தங்களை தாங்களே பராமரித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவரது பிள்ளைகள், அது மகனாகவும் இருக்கலாம் அல்லது மகளாகவும் இருக்கலாம், அவர்கள் தங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி இருந்தும் அவர்கள் தங்களது பெற்றோர்களை பராமரிக்காமல் நிராகரித்தாலோ அல்லது பராமரிக்க மறுத்தாலோ அந்த பெற்றோர்கள் அவர்களது பிள்ளைகளிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் இதுவரை சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்கிளாஸ் 1A முதல் D வரை உள்ள பிரிவுகளில் யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளில் ஜீவனாம்சம் கோர முடியும் என்பதை விரிவாக பார்த்தோம். அந்தந்த வழக்குகளின் இறுதியில் கோர்ட்டார் அந்த எதிர்மனுதாரர்களின் பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஜீவனாம்ச தொகை நிர்ணயம் செய்து அந்தந்த வழக்குகளில் தீர்ப்புகள் கூறுவார். சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா, உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஜீவனாம்ச தொகை வழங்கப்பட வேண்டும் அல்லது மனு தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஜீவனாம்ச தொகை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவாகி இருந்தால் அந்த ஜீவனாம்ச மனு என்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டதோ அன்றைய தேதியிலிருந்து ஜீவனாம்ச தொகை வழங்கப்பட வேண்டும். சிஆர்பிசி செக்ஷன் 125 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா,
ஜீவனாம்ச வழக்கில் ஜீவனாம்ச தொகை செலுத்தப்பட வேண்டும் என்று கோர்ட்டார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் எதிர்மனுதாரர் போதுமான காரணமே இல்லாமல் ஜீவனாம்ச தொகையை செலுத்த தவறுகின்றார் என்றால் அவர் மீது 1 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது அவர் அந்த பணத்தை செலுத்தும் வரை அவர் மீது சிறை தண்டனை விதிக்கப்படும். ஜீவனாம்ச பாக்கி தொகையை கோரி பெற வேண்டும் என்றால் கடைசியாக உள்ள 1 வருட பாக்கி தொகையை மட்டுமே கோரி பெற முடியும். ஒட்டுமொத்தமாக 2 வருட பாக்கி தொகையையோ 3 வருட பாக்கி தொகையையோ ஒன்றாக கேட்டு பெற முடியாது. கடைசியாக உள்ள 1 வருட பாக்கி தொகையை மட்டுமே கேட்டு பெற முடியும். சிஆர்பிசி செக்ஷன் 125 சப் கிளாஸ் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு மனைவி தனது கணவரை தவிர வேறு ஒரு ஆணுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்தாலோ அல்லது போதுமான காரணங்கள் ஏதும் இல்லாமல் தனது கணவருடன் சேர்ந்து வாழ மறுத்தாலோ அல்லது பரஸ்பர சம்மதத்துடன் பிரிந்து வாழ்ந்தாலோ பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்று வாழ்ந்து வந்தாலோ அந்த கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோர முடியாது. சிஆர்பிசி செக்ஷன் 125 சப் கிளாஸ் 5ல் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஜீவனாம்சம் கோரிய வழக்கில் ஜீவனாம்ச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கின் மனுதாரராகிய மனைவி தான் தனது கணவரை தவிர்த்து வேறு ஒரு ஆண் நபருடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்ததை பற்றியோ அல்லது அந்த மனைவி தனது கணவருடன் போதுமான காரணங்கள் இல்லாமல் சேர்ந்து வாழ மறுத்ததை பற்றியோ அல்லது அந்த கணவரும் மனைவியும் பரஸ்பர சம்மதத்துடன் இருவரும் பிரிந்து வாழ்வதை பற்றியோ அந்த கணவர் கோர்ட்டில் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பாரேயானால் அந்த ஜீவனாம்ச உத்தரவு ரத்தாகிவிடும். இந்த வீடியோவில் சிஆர்பிசி செக்ஷன் 125 அதில் உள்ள ஜீவனாம்சம் குறித்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பெல் பட்டனை பிரஸ் செய்வோம். அப்பொழுதுதான் நான் கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய ஊக்கமே எனது ஆக்கம். நன்றி, வணக்கம்.